ஏன் இப்படி உம்முன்னு இருக்கிய? ஏதாவது பிரச்சனையா? மாசமா இருக்க? சந்தோஷமா இருக்க வேண்டாமா? உனக்கு ஒன்றும் புரியாது. என்னாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை. என் அக்காவே என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவ தனி கொடுத்தன போயிட்டா. உங்க அக்காக்கு என்ன தலையெழுத்தா என்னை பார்க்கறதுக்கு? பாவம், என்னாலதான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் அக்கா கொண்டமே அதுதான். நீ இல்ல, உன் இடத்துல யார் இருந்தாலும் இததான் பண்ணிருப்பா. நீ ஏன் சும்மா வருத்தப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ எல்லாத்தையும் சமாளிச்சுடுவா தெரியுமா? என்ன சிச்சி, ஏன் சிச்சி இப்படி உம்முன்னு இருக்க? நீ உம்முன்னு இருந்தா குட்டி பாப்பாவும் உம்முன்னு தான் இருப்பா தெரியுமா? அம்மா அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிடும். நீ சும்மா தேவையில்லாம கவலைப்பட்டுட்டே இருக்காத, சரியா? டேய் அஸ்வினு, உனக்கு புரியாது. உன்னை கவனிச்சுக்கவே இங்க ஆள் இல்ல. உங்க அனிதா மாமும் இங்க இருந்து வீஞ்சிக்கிட்டு அங்க போயிட்டா. பாவம், உங்க அம்மா ஒத்தியில கிடந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அவசர அவசரமா வேலைக்கும் போறா. அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாரு, நீ சும்மா எதையாவது நினைச்சு இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தா குழந்தை படக்கும் போதே வீஞ்சுக்கிட்டு தான் படப்பான். அவன் சிடிச்ச மோமும் சீதேவியமா படக்கணும்னா முதல்ல நீயும் சிடிச்ச மோமும் சீதேவியமா எடுக்கணும். எங்க அஸ்வின் பையில மாடி புரிஞ்சுதா? அப்படி கழிச்சிட்டி. இங்க பாருங்க, என்னை பார்த்த உடனே எப்படி இருக்கேன்? எப்பவும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே சிடிச்ச மோமா இருக்கணும். அப்படியே ராஜா விட்டு கண்ணுக்குட்டி ஆட்டம். நீங்களும் அப்படிதான் இருக்கணும் தெரியுமா? சும்மா எதையாவது நினைச்சு அப்படியே வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. யாருக்கு தான் உலகத்துல வருத்தம்ல, அதுக்காக அதே நினைச்சு உட்காந்துட்டு வீஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா? அப்படிலாம் இருக்க கூடாது தெரியுமா? முண்டு முண்டு நடுமை உண்டு ஓடு ராஜா, நாடம் வாடும் காத்திருந்து பாடு ராஜா. என்னடா பாட்டு அள்ளுது? இப்ப சிச்சிங்க பாருங்க, இப்பதான் அழகா இருக்கீங்க. அதுக்காக தான் இது, சரியா? எப்பவும் ஹாப்பியா இருங்க. உங்களை அம்மா இட்லி சாப்பிட கூட்டிச்சு வாங்க. நீ போடா, நான் வரேன். சரி சித்தி. உனக்கு எப்பவுமே கவலை வந்ததே கிடையாதா? நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? என்னைய பள்ளிக்கூடத்துக்கு ஐஸ்வர்யா போன்னு அடிச்சு வரட்டுவா தெரியுமா? சரின்னு பேக்கை தூக்கிட்டு போவேன். அங்க போனா எல்லா பிள்ளைகளும் என்னைய பார்த்து குடுக்கச்சி வந்திருக்கா, குடுக்கச்சின்னு சொல்லுவோம் தெரியுமா? அப்புறம் அங்க இருந்து வீஞ்சுக்கிட்டு பைய தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். எங்க அம்மாவும் எடி நாள் எழுந்து படிச்சா தானே உனக்கு நல்லது, யாராவது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அவ குடும்பம்னு அவ போயிட்டா, அண்ணன் குடும்பம்னு அண்ணன் போயிட்டான். நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பார்ப்போம். நாங்க மண்டையை போட்டுட்டா உன்னை யாரு பாப்பா? உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கவும் முடியாது, உனக்கு ஒரு அளவும் தெரியாது அப்படின்னு சொல்லும் தெரியுமா? அப்போ கூட நான் கவலைப்பட்டது கிடையாது. யாரும் பார்க்கலனா நானே பொங்கி நானே திம்பன் தெரியுமா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா என் அண்ணன் மரம்லாம் என்னைய பார்க்கலான்னு சொல்லி எல்லாரும் விட்டுட்டு பொண்டாட்டி பின்னாடி போயிட்டானுவா. அப்புறம் ஐஸ்வர்யா தான் சண்டை போட்டு என்னைய கூட்டிட்டு வந்தா தெரியுமா? ஐஸ்வர்யா மட்டும் இல்லைன்னா தெருவில் தான் இருந்திருப்போம். ஆனாலும் எங்கள் அம்மா எடுக்கிற வரைக்கும் நல்லா தான் பார்த்துருக்கோம். எங்கள் அம்மா மண்டையை போட்டால் யார் பார்ப்பான்னு தெரியாது. ஆனால் ஐஸ்வர்யா மட்டும் இல்லை, அத்தானும் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாரு தெரியுமா? அப்போ உங்க மைனியெல்லாம் உன்னை பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பெரிய மைனி எப்பவுமே கொஞ்சம் பாவப்படும், அது கிராமப்புறத்துலேருந்து வந்துச்சு, அதனால நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சின்ன மைனி வேலைக்கு போகும், அதுவும் அப்பப்போ காசு கொடுக்கும், நல்லா தான் பார்த்துக்கிடும். ஆனால் அது ஒரு புள்ளைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிச்சுருந்தா அதுக்குன்னு பிள்ளை வந்துட்டு என்னைய பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் சடின்னு ஒன்றுமே சொல்லலை தெரியுமா? அப்புறம் பெரிய மைனியும் சின்னவா பார்க்க மாட்டேக்கா, நான் என்னத்துக்கு பார்க்கணும்? என் தலையில மட்டும் என்ன எழுதியா வச்சிருக்குன்னு என்னமோ யோசிச்சு சரின்னு இப்போ 2 பேர் வீட்டுக்கும் நான் போகல தெரியுமா? உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. என்ன செய்யறது? என்ன நினைச்சு என்னத்துக்கு பாவப்படணும்? நான் தான் ராசாட்டி மாதிரி இருக்கணும். என்னை நினைச்சு யாரும் பாவப்படுறது அனுதாபப்படுறதுலாம் எனக்கு பிடிக்காது. நான் என் சொந்த காலில் நிற்கணும்னு தான் ஐஸ்வர்யா இந்த பாடுபடுறா தெரியுமா? என்னை தினமும் டெய்லரிங் கிளாஸுக்கு அனுப்புதா. நான் போய் இப்போ தான் ப்ளவுஸு தைக்கவே படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எம்ப்ராய்டிங் படிக்கணும்னு அவள் சொல்லுதா. எல்லாம் படித்த உடனே உனக்கு நான் கடை போட்டு தரேன், யாரையும் நம்பி நீ இருக்கக்கூடாது, நீ உன் காலில் நிற்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும்னு சொல்லுவா தெரியுமா? உண்மையிலே ஐஸ்வர்யாக்காவை பாராட்டு தான் செய்யணும்.
இப்பவே எனக்கு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு தனியா அவ சம்பளத்துல இருந்து மாசம் ஒரு 1000 ரூபா ஆடி போட ஆரம்பிச்சிருக்கா தெரியுமா? அது நீ தான் உனக்கு சேவிங்ஸ்னு சொல்லி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அட்டானுமே அவ சம்பளத்தை வாங்கவே செய்யாது தெரியுமா? நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோன்னு சொல்லிடும் தெரியுமா? அதனால தான் அவ எனக்கு டெய்லரிங் கடையெல்லாம் போட்டு தரேன், நீ தைரியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கா. நான் அதான் எப்பவுமே கவலைப்பட மாட்டேன் தெரியுமா? ஐஸ்வர்யா சாவு கிடந்தால அப்போதான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. தினமும் அழுதுகிட்டே இருப்பேன் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் ஐஸ்வர்யா சொல்லுவா, நீ எப்பவும் கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும்னு சொல்லுவா தெரியுமா? அப்புறம் தான் அவள் சரியான பிறகு எனக்கு தைரியம் வந்துச்சு. சரி சரி, வருத்தப்படாத, வா சாப்பிட வா. அக்கா வேற வேலைக்கு கிளம்பணும்ல. இன்னைக்கு இந்த அனிதாவை போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். நீ எதுக்கு அங்க போற? நீ அங்க போனா அவ ஏதாவது சொல்லுவா. இதெல்லாம் தேவையா? அவ ஏதாவது சொல்லிட்டு கிடக்கா. அவ சொல்றதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க முடியுமா? அவ தான் என்னை கண்டு பயப்படணும், நான் யாரை கண்டும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. சரி சரி, சாப்பிட வா. சரி, நீங்களும் நேரத்துக்கு சாப்பிடுங்க. சும்மா எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. எப்பவுமே தைரியமா இருக்கணும் தெரியுமா? இப்போ உன்னை பார்த்துட்டல, இனிமே தைரியமா இருப்பேன். வா. சரிக்கா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு எத்தனை வயசு இருக்கும்? அது ஒரு 7 கழிச்ச வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். எப்படியும் ஒரு 22 23 வயசு இருக்காது. ஐஸ்வர்யாக்கே ஒரு 28 29 வயசு இருக்கும் எப்படியும். அப்போ எனக்கு ஒரு அவளுக்கு அப்புறம் பிறந்தல எனக்கு ஒரு 23 24 வயசாவது இருக்கும். எங்கள் அம்மா ஐஸ்வர்யாவுக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு நீ படந்தேன்னு சொல்லு. நானும் நினச்சிக்கிடுவேன். அப்பப்போ ஐஸ்வர்யா நான் பிறந்த நாள்னா கேக் வாங்கிட்டு வருவா தெரியுமா? எனக்கெல்லாம் வயசு தெரியாது. அப்படியும் ஒரு 24 வயசு இருக்குமா இருக்கும். அது சரி சரி, வா. இட்லி போடுமா? 5 இட்லி வச்சிருக்கேன். போடுமாமா, சொல்லுமா. யாருக்குடா 5 இட்லி? சித்திடா, அவன் வயிற்றுல குட்டி பாப்பா இருக்காளா, 2 வாரம் கதை பேசிட்டே உட்காந்துருக்காங்க, சாப்பிட வரல. அதான் 5 இட்லி குட்டலான்னு பார்த்தேன். போதுமா, சொல்லு. ஓ, அது வேறையா? வருவா வருவா. சரி, இப்போ கொண்டு கொடு. வேணும்னா அப்புறம் ஹாட் கேஸ்ல வச்சுக்கேன், எடுத்து கொடு. சரியா? சரிம்மா. நீ சாப்பிடல? எனக்கு பசிக்கலடா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ ஆட்சிக்கு போடியா? எங்க போட சொல்லு. நீ சண்டே தானே, சொல்லுமா. சண்டே தான். சித்திக்கு கடை போடுற விஷயமா ஒருத்தரை பார்க்க போகணும், அதான் சொல்லியிருந்தேன். அதான் வெளியே கிளம்புறேன். நீ மட்டும் போடியா, அப்பா வராங்களா? ஏண்டா அவரை தொந்தரவு பண்ணணும்? ஒரு நாள் இருக்கு, நிம்மதியா அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் மட்டும்தான் போறேன். அப்படியே ஆச்சியையும் தாத்தாவையும் பார்த்துட்டு வருவேன். அப்ப சரி சரி. லஞ்சுக்கு என்ன பண்றது? அம்மா போயிட்டு 1 ஹவர்ல வந்துடுவேன். வந்து அம்மா உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தரேன். சரிம்மா. அப்பா நான் கொண்டு சித்திக்கு சாப்பாடு கொடுக்குறேன். சரிடா. இப்போ நீ எப்போ வந்த? யாப்பா முறைச்சிட்டே இருக்க? உள்ள வாப்பா. என்னாச்சு? இங்க வாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? ஏங்க என்னாச்சு? வந்த நேர உள்ள வர வேண்டியதுனே, ஏன் அங்க நின்றுட்டு பாக்குறீங்க? அதான் மேடம் என்கிட்ட எதுவும் சொல்றது இல்லையே, என்னை பார்க்கவும் விரும்புறது இல்ல, தனியா எல்லா இடத்துக்கும் போக பழகிக்கிறீங்க. பின்ன என்ன சொல்றது? என்னை வீட்டுக்கு கூப்பிடுறது இல்ல, நான் வந்தாலும் துரத்தி அடிக்கிறது. என்னத்தான் நீங்க உங்ககிட்ட ஏதாவது மறைக்கணும்னு நான் நினைப்பேனா? என்ன செய்யறது? எதையாவது சொல்லி உங்களை இங்க கூப்பிடணும்னு ஆசைதான். ஆனா உங்களை இங்க கூப்பிட மனசு வரல. அனிதா ஏதாவது சொல்லுவா, அவளே சந்தோஷமா இருக்கணும் தானே இங்க இருந்து போயிருக்கா. எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு தான் நான் கூப்பிடல தான். எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருடி. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. உன்னையும் பிள்ளையும் பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? என்னதான் நீங்க நீங்க எங்க இருக்கீங்க? எப்பவும் என் மனசுலே தான் இருக்கீங்க. என்னை விட்டுட்டு நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் நான் உங்களை நினைக்காம இருக்க மாட்டேன். எப்படி உங்களை மறந்தா என்னால உசுரோடே இருக்க முடியாது. நீங்க வேற ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைச்சா பிள்ளைங்களை பார்க்க வர வேண்டியதானே? வர வேண்டான்னு அனிதா தடுக்க போறாளா? இல்ல நான் தான் வர வேண்டான்னு சொல்லுவேனா? என்னதான் நீங்க? எனக்கு பசிக்குது ஐசு, உன் கையால ஏதாவது குடிடி. என்னதான் இப்படி பேசுறீங்க? அப்ப நீங்க சாப்பிடலையா? அனிதா உங்களுக்கு சாப்பாடு தரலையா? அவளை பத்தி பேசாத, மனசு வலிக்குதுடி, பசிக்குதுடி. அப்படியே உன் மடியில படுக்கணும் போல இருக்கு. எனக்கு ஏதாவது குடிடி. இப்போ இந்தப்பா சாப்பிடுப்பா. நீ பசியில் அடுப்பனு எங்களுக்கு தெரியும். அதான் அண்ணன் எனக்கு கொடுத்தான், நான் உனக்கு எடுத்துட்டு
வந்தேன். சாப்பிடுப்பா. ஏங்க உங்க பொண்ணு குடுக்குறல, வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நீ சாப்பிடுறியா, நான் ஊட்டி விட்டுட்டா? செல்லக்குட்டி நீ போய் சாப்பிடு. அப்பா கையை கழுவிட்டு வரேன். இன்னைக்கு உன் கூட சேர்ந்து தான் சாப்பிட போறேன். சூப்பர்ப்பா, தேங்க்ஸ்ப்பா. சீக்கிரம் வா. சரிடா. என்னங்க என்னாச்சு? அனிதா ஏதாவது சொன்னாளா? ஏய் அவ தேல் கொட்டுற மாதிரி வார்த்தையால கொட்டிக்கிட்டே இருக்கா. என்னால அங்க இருக்க முடியல, அதான் எழுப்பி வந்துட்டேன். ஏங்க நீங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அவகிட்ட ஏதாவது பேசியிருப்பீங்க, அவ பதிலுக்கு ஏதாவது சொல்லியிருப்பா. சரி கையை கழுவிட்டு வாங்க, எதை பத்தியும் பேச வேண்டாம், முதல்ல சாப்பிடுங்க. ஆமா நீ வெளியே கிளம்புறியா? நான் உன்னை தடுத்துட்டேனா? ஆமா, எங்க வெளியே கிளம்புறேன்? அவளுக்கு டெய்லர் கடை சொல்லியிருந்தல, அதுதான் பார்த்து பேசிட்டு வரலாம், அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரலான்னு கிளம்புறேன். நீங்களும் வாங்க. சரிடி, முதல்ல சாப்பிட்டுட்டு போவோம். சரிங்க வாங்க. என்ன வீட்டுல யாரும் இல்லையா? தொடர்ந்து கிடக்கு. என்ன மகாராணி இந்த பக்கம் ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்கு, விதவிதமா உடுத்திக்கிட்டு அலையிறியே. என்ன இந்த பக்கம் தெரியாம ஏதோ நுழையிற மாதிரி திறந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியா? என்ன என்ன நாய் என்ன சொல்றியா? திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு நீ நாயின்னு சொன்னாலும் சரி, பேயின்னு சொன்னாலும் சரி, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நாய் நன்றி உள்ளது, உனக்கு தான் அது கிடையாது. என்னடி திமிர் பிடிச்ச உன் திமிர்த்தனத்தை என்கிட்ட காட்டாத. அக்கா கறிக்கு பதிலு தங்கச்சி கறி வந்திருக்கியா? என்னத்துக்கு இங்க? உன் தங்கச்சிக்கு வளகாப்பு வைக்கலான்னு ஐஸ்வர்யா நினைக்கிறா. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? மகாராணி தங்களுக்கு நேரம் இருந்தால் வளகாப்புக்கு வரவும். ஓடி போன புருஷனுக்கு வளகாப்பு ஒண்ணுதான் கோர, அதுக்கு மகாராணி அழைக்க வந்து கேட்கும். ஏன் புருஷன் ஓடி போனோம்னா வளகாப்பு நடத்தக்கூடாதுன்னு இருக்கா? எந்த கதையில நீ சொல்ல வர? இல்ல எந்த கணக்குல சொல்ல வரன்னு கேட்டேன். வளகாப்பு உன் தங்கச்சிக்கு கூப்பிட நான் வந்திருக்கேன். ஆனா கேட்குற கேள்வியை பாரு. கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொடனை ஏதாவது இருக்கா? இங்க பாரு, உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வந்து நில்லு, இல்ல வாயை மூடிக்கிட்டு வீட்டிலே இரு. அதை விட்டுட்டு அந்த பிள்ளைய வேதனையில கிடக்கு குத்தி காட்டணும்னு நினைக்காத. எல்லாம் நேரம்டி உனக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுற? அப்பா நீ மட்டும் கொஞ்சம் ஆளு கிறுக்குத்தனமா இல்லாம நல்லா இருந்திருந்தியோ, ஊரை வித்துட்டு நான் இல்லைன்றுவேன். நான் குறுக்கச்சி தான், ஆனா அறிவுள்ள குறுக்கச்சி. உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது. இங்க பாரு, என்ன ஓவர வாய் நீளுது. தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பாரு, நீ முதல்ல மனுஷியா நடந்துக்கோ, அப்புறம் கிறுக்குத்தனத்தை பத்தி நீ பேசலாம். இதுக்குதான் இங்க வந்தியாக்கும். வளகாப்புக்கு வாரன்னா வரலையானு அப்புறம் பார்க்கலாம். இப்ப கிளம்பு. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். காலையில இங்க இருந்து வீஞ்சிக்கிட்டு போனாரே மனுஷன், அங்கதான் வந்து நிக்கிறாரா? காலையில மூஞ்சில் அடிக்கிற மாதிரி என்னத்தையாவது பேசியிருப்ப. மனுஷன் பசியில கடந்திருப்பாரு, அதான் அங்கதான் இருக்காரு. ஐஸ்வர்யா கையில சாப்பிடலான்னு வந்திருப்பாரு. உனக்கு பொறுக்காக. ஏன் நாங்களாம் ஆக்கி வச்சா அவருக்கு சோறு தண்ணி இறங்காதாமா? அந்த மகாராணி கொடுத்தாதான் இறங்கும், அப்படித்தானே? கொடுக்கறது அன்பா பாசமா கொடுக்கணும். என்னமா நாய்க்கு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டிருப்ப. அதான் கடுப்புல போயிருப்பாரு. பேசாம போய் வேலைய பாரு. என்ன மனுஷன் ஈனு இழிச்சுக்கிட்டு இருக்காரு? என்னத்தை பத்தி இழிக்காரு? அட பாவி மனுஷா, நம்ம போட்டோவை இங்க போட்டுருக்கு, அதை தூக்கி எங்கேயா எரிஞ்சிரு? அந்த சண்டாடிய இங்க போட்டு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாக்கும். யோ உமக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல சுத்தமா மண்டை கழுங்கி முழுங்கி போச்சா? என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? நம்ம பெட்ரூம்ல அவ போட்டோ கொண்டாந்து மாட்டிருக்கிறது, அதுவும் கல்யாண போட்டாவ. நம்ம போட்டாவ எங்கேயா? எங்க கொண்டு போட்டேரு? அது எங்க கிடக்கணுமோ அங்க கிடக்கு. ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் இப்படி இருக்கிறது? நான் ஒரு வீட்டை பார்த்து அதுக்கு வாடகை கொடுத்து இங்க வந்து உட்கார்ந்துருந்தா, இங்கேயும் அந்த சண்டலி போட்டாவை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறே. அப்படி என்னையா மாயம் பண்ணா? என்ன பண்ணுனா? எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் பேசினாலும் அவளை பத்தி, நினைச்சாலும் அவளை பத்தி. அப்ப நான் என்னத்துக்கு? எப்படி எப்படி உன்னால மட்டும் இப்படி பேச முடியுது?
உன்னை எப்படி நினைக்க முடியும்? நீ தான் எப்ப பார்த்தாலும் திமிரு பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கியே, ராட்சசி மாதிரி. உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலும் கோவமும் தான் வருது. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னது? என்ன உமருக்கு சுத்தமா பிடிக்கலையா? அப்ப என்னத்துக்கு இங்க இருக்கிறது? என்ன மொத்தமா அத்து விட்டுரும், நான் அப்படியே போயிருந்தேன். அதுக்கு நான் ரெடி. என்னைய சொன்னீரு? என்ன சொன்னீரு? என்ன அத்து விடத்துக்கு நீரு ரெடி அப்படித்தானே? அப்போ உமர் மனசுல ஃபுல்லா அவ நினைப்பு தான் ஓடுது. எப்ப என்ன விரட்டி முடிக்கலாம் துரத்தி முடிக்கலான்னு இருக்கிறது அப்படித்தானே? சி, இவன் கிட்ட பேசினாலே எரிச்சலா தான் வருது. உன்னை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன நிம்மதியா இருக்க விடு. இல்ல இந்த இடத்தை காலி பண்ணி எங்கேயாவது போய் தொலை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது வழக்கமா நடக்கிறது தான். ஆமா, நீ என்ன காலையில இங்க வந்திருக்க? அதுவும் மேல சட்டை போடாம அப்படியே அங்கிருந்து இங்க வந்தியாக்கும்? சட்டையெல்லாம் போட்டுதான் வந்தேன். ஒரே வெட்டியா இருக்குன்னு இப்பதான் கழட்டி ஹால்ல மாட்டிருக்கேன். ஆமா, நீ என்ன காலையிலே இங்க வீஞ்சிட்டு உட்கார்ந்திருக்க? ஒரே சத்தமா கடிச்சு. ஆமா, உங்க ஐயாக்கு வேற வேலை வேணுமே. தினமும் இங்கே ஏதாவது ஒரு சண்டை இருக்கத்தான் செய்யும். அதை விட அந்த அஸ்வின் பையன் இன்னும் கோவத்துல தான் இருக்கானா? என்னை பார்க்கவே வரல. ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் அவன மூஞ்சில அடிக்கிற மாதிரி தம்பியை பேசு. படவு கோவத்துல தான் இருப்பான். ஆமா, இப்ப என்னத்துக்கு அவனை தேடுற? இல்ல, ஞாயிற்றுக்கிழமையாச்சே கறி எடுத்து வச்சிருக்கேன். அந்த பையன் வந்தா ஆசையா அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். இன்னும் ஆளை காணுமே, அதான் கேட்டேன். ரொம்ப முக்கியம். நேத்து பிரியாணி வச்சுட்டு அவனுக்கு நீ சாப்பாடே கொடுக்க மாட்டேன்னு சொன்னல, அதான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு அவன் அவனை சத்தம் போட்டு வச்சிருக்கா. அதான் வராம இருப்பான். தொட்டு போட்டேன் கொட்டாங்குச்சி, தாளம் வந்தது போட்டா போச்சு. ஏன் தம்பி, நீ வர மாட்டேன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இங்க வந்துட்ட. சண்டே ஆனா அனிதாமாக்கு போர்டு அடிக்கும்னு தெரியும், அதான் வந்தேன். என்ன அனிதாமா, காலையில அப்பாவும் நீயும் சண்டை போட்டீங்களா? அப்பா வீஞ்சிட்டு உட்காந்துருக்கு. ஆமல, உங்க ஐயா வீஞ்சலன்னு தான் அதிசயம். இங்க பாரு, பெட்ரூம்ல உங்க ஆத்தா போட்டவ மாட்டி வச்சிருக்காரு. அதான் என்னன்னு கேட்டேன். என் அம்மா போட்டவ எங்க தூக்கி கொண்டு போட்டியேன்னு கேட்டேன். உடனே கோவம் வந்துட்டு ஆங்காரத்துல போய் குத்த வச்சிருக்காரு. என்னென்ன செய்ய சொல்ற? வீட்டு வேலையா? இந்த அப்பாக்கு குசும்பு ரொம்ப ஓவர் தான். ஐசம்மா பார்த்தாலே யாசுவா தெரியுமா? சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத. நான் போகும்போது போட்டோவை தூக்கிட்டு போயிடுறேன், சரியா? ஏழு தம்பி, சும்மா இருங்க. அப்பா ஒரு சேஞ்சுக்கு எத்தனை நாளா இவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சிருக்கோம். நீ இப்ப சாடி தூக்கிட்டு போயிட்டா அப்பா பொக்குன்னு போயிடும் தெரியுமா? ஓ, அதுவும் சரிதான். எப்படி நடந்தா இவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்குது? பக்கத்துல பாக்கற நம்மளுக்கு பயங்கரமா இருக்கு. பின்ன அப்பாக்கு எப்படி இருக்கும்? ஏலே, என்ன கண்டா உங்களுக்குலாம் நக்கலதான்லாம் இருக்கும். ஓவராதம்ல இருக்கு. ஏலே, குசும்பு யாரை விட்டுச்சு? அனிதம்மா, நீ பேசிக்கலி ரொம்ப நல்லவ தெரியுமா? ஆனா உன் கோவம் தான் உன்னை எப்படி கிடுக்கச்சி ஆகுது. தேவலாம எதுக்கு கோவப்படுற? எப்ப பார்த்தாலும் மண்ணுக்கு நிக்கிற. இப்ப தனி குடிசனை வந்துட்ட, இங்கேயாவது சந்தோஷமா எடுக்கலாம்ல? எங்க தொந்தரவுலாம் இல்லாம இங்கேயும் மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா எப்படி? ஏலே, ரொம்ப ஓவர் தான். போதும், வாங்க கேசரி செய்தேன். இன்னைக்கு மட்டன் குழம்பு வைக்கிறேன், உட்காந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. எங்க அம்மா இன்னைக்கு பிரியாணி போடுது. என்னண்ணே, நாம பிரியாணி சாப்பிடுவோமா மட்டன் குழம்பு சாப்பிடுவோமா? நேற்று நமக்கெல்லாம் பிரியாணி தராம ஒத்தையில இருந்தா இவ கையால சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம அவன் பிள்ளை என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கு. அனிதா அம்மாவை போய் பாடு வை, ஆனா அவ வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க விடான்னு சொல்லியிருக்கா தெரியுமா? சூப்பர்ல தம்பி, அதான் இவளுக்கு சரியான பாடம். ஏலே, மொளைய மட்ட கழுத இம்புட்டோன்னு இருந்துகிட்டு ஏன் கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாளோ? அவளை நான் வந்து வச்சுக்கிறேன். ஐயோ அனிதாமா, அவ சொல்றது வாஸ்தவம் தானே. அடிக்கடி வந்து நான் உன்னை தொந்தரவு பண்றேன்னு அவன் நினைச்சிருப்பா. இன்னொன்னு நீ கோபப்பட்டியா நட்டு அவன் முன்னாடி, அது அவளுக்கு பிடிக்கல தெரியுமா? என் அண்ணன் என்ன சோத்து கலையிறானான்னு கேட்கறா. அவ கேட்கறதும் நியாயமான பேச்சு தானே. சரியா நம்மள சொல்லிருக்கா. இவ கையில பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. வாழ நம்ம போவோம். அண்ணே சும்மா இருங்க. அந்த பிள்ளை சொன்னதுக்காக அனிதாமா பாவலா, அனிதாமாவையும் கஷ்டப்பட கூடாது. அவ எப்பலாம் நம்மளுக்கு எதெல்லாம் தரணும்னு நினைக்கிறாளோ அப்ப அவ கையில சாப்பிட்டுக்கும், சரியா? இல்ல தம்பி, அப்ப சத்தியம் சத்தியமாவது சக்கரை பொங்கலாது போனே. அவ சின்ன பிள்ளை, அதனால அவ அண்ணன் மேல பாசத்துல சொல்லியிருக்கா. ஆனா அனிதா அம்மாவும் ஒரு பக்கம் நம்ம மேல பாசம் மாட்டாளா? அவ மனசு வருத்தப்படக்கூடாதுல்ல. தம்பி, நீ ரொம்ப நல்லவம்ல. போதுனே, ஒரே அடியா புகழாத. புகழ்ச்சி ஐயாக்கு பிடிக்காது. ஏலே, முதல்ல காப்பியை போட்டு தரேன், உங்க ஐயாக்கு கொண்டு குடு. வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு. சரி சரி, பேசிட்டே இருக்காத. போய் அண்ணனுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போட்டு அப்படியே நல்லா சுகர் தூக்கலா போட்டு எடுத்துட்டு வா. சரியில்ல. பாத்தியானே, நான் சொன்னது சரியா போச்சு தெரியுமா? இங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த அப்பாவும் அப்படிதான், இந்த அம்மாவும் அப்படித்தான். நீ சொன்னா கேட்க மாட்டேன், வர மாட்டேன்னு சொன்னேன். அதான் உன்னைய வடத்தி அனுப்பி விட்டேன். சரிதாம்ல தம்பி, அவளை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா கோவத்துல கண்டதையும் பேசுறா. அண்ணே, படவி குணத்தை
வச்சு கட்டினாலும் மாடாதுன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி தான் அனிதாம்மா. கோவம் இருக்கிற இடத்துல தானே கோணம் இருக்கும். அதுவும் இல்லாம அவ வெளியில பலாப்பழம் மாதிரி அப்படி முள்ளோ தெரிவா. ஆனா உள்ளுக்குள்ள ஸ்வீட்டா பலாப்பழம் இனிக்கிற மாதிரி இருப்பா. அதனால அவளுக்கு எப்ப எப்படி பேசணும், எப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. பாசத்தை வெளிக்காட்டவும் தெரியாது. அதனால நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும்.